நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் உங்களுக்கு, நாம் எவ்வளோ வந்து பின்தங்கி போயிருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மருத்துவச்சிகள் இருந்தாங்க, அவங்க தான் வந்து பிள்ளை பேரை பார்ப்பாங்க. ஒரு பெண் வந்து மாசமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நாங்கள் பார்த்த விஷயங்களை தான் இப்போ சொல்கிறோம். பின்னாடி நாங்கள் எங்கள் தாய்மார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்கிறோம். ஒரு பெண் வாந்தி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவச்சியை வர சொல்லுவாங்க. மருத்துவச்சி பெரும்பாலும் சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்திலேருந்து தான் வருவாங்க. அவங்க ஒன்றும் வண்ணாத்தியாக இருக்கலாம், இல்லை அம்படனாக இருக்கலாம், இல்லை மருத்துவச்சின்னு சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், வருவாங்க. அவங்க தான் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. அன்னையிலிருந்து நாடி பிடிச்சி பார்த்ததுக்கு பிறகு, சரிம்மா அது வந்து மாசமாக இருக்கா, மசக்கையாக இருக்காங்க, என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. உணவு முறைகளை சொல்லுவாங்க. அவங்க அடுத்து கணவனோடு எப்படி இருக்கணுன்றதை சொல்லுவாங்க. மாமியாராக இருக்கிறவங்க இவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு தாய்க்குத்தான் தன்னுடைய பிள்ளையினுடைய மகப்பேரின் மேலே அக்கறை இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற வரையில் ஒரு மருத்துவச்சி அந்த பிள்ளையை முறையாக பாதுகாத்து வளர்ப்பதற்கான அத்தனை உடைகளையும் செய்வாங்க. குறைந்தபட்சம் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் இல்லை 2 நாளாவது வீட்டுக்கு வருவாங்க. அந்த பெண்ணினுடைய உள்ளாடையை சோதனை செய்வார்கள். அந்த அம்மா வந்து சிறுநீர் கழிச்சிருந்தாங்கன்னா சிறுநீரில் வரக்கூடிய நாற்றத்தை மோந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம மருத்துவச்சியை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்கள கேட்டு பாருங்கள். சிறுநீரில் வரக்கூடிய நாற்றத்தை வைத்து கூட குழந்தை உள்ளே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன சாப்பிடணும், என்ன கஷாயம் சாப்பிட்ணும், மகப்பேறு நேரத்தில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்னென்னலாம் வைத்தியம் செய்யணும்னு இவங்க தான் போய் செய்வாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம்னாக்கா, குழந்தை வந்து அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க.